ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது பாருங்கள், இது விவேகானந்தர் பாறையை நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ கண்ணாடி பாலம் பார்க்குற காட்சிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக நின்று அதை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இதுலேருந்து வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம தமிழ்நாடு அரசு சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த கண்ணாடி பாலம் இந்த கண்ணாடி சிலிக்கானால் கட்டப்பட்டது. அந்த வளைவு அமைப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை பாருங்கள், நடக்க முடியாதவங்க கூட வீல் சேரில் பார்த்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற காட்சிட்டு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இதோ பாருங்கள், மேலெல்லாம் எவ்வளோ ஆங்கிள்லாம் போட்டு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணாடிக்கு கீழே பாறைக்கு மேலே தண்ணி, கடல் அலைகள் எவ்வளோ அழகாக கடல் அலைகள் நல்ல அருவி மாதிரி வீழ்ச்சி மாதிரி அழகாக தண்ணி கடல் அலை அப்படி அடிக்கிறதுங்க கீழே. அந்த கண்ணாடி கீழே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. அது நானே பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வாங்க, நீங்களும் பார்த்து நல்லா கண்டு கழிங்க. வாங்க சீக்கிரம். இந்த விவேகானந்தர் பாறைக்கு திருவள்ளுவர் சிலைக்கு இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்காக அனைவரும் வாருங்க. இதோ வெயில் அதிகமாக இருந்ததுனால கண்ணை சுழிச்சிட்டு தாங்க ஃபோட்டோவே எடுத்தேன். சரியான மணி 1 மணி இருக்குங்க. அந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலே நடக்கும்போது கால் அப்படி சுடலை. சைடு வழியாக நடந்தால் ரொம்ப சுடுது பாருங்கள். எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி, சின்ன நாத்தனார் எல்லாரும் அந்த சைடு வழியாக வராங்க. இந்த பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். நீர்வீழ்ச்சி அழகு போல், அருவி போல் அப்படியே அழகாக கடல் அலை அப்படி தவழ்ந்து கொண்டு போகுது பாருங்கள். சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலேருந்து பார்க்கும்போது இந்த பாருங்கள், எங்கள் நாத்தனார் குனிஞ்சு பார்க்குறாங்க பாருங்கள். பார்த்தவங்க அனைவரும் பிரமிப்பாக எல்லாரும் அதை நின்று பார்த்து ரசிச்சுட்டு போனாங்க. இதை பாருங்கள், வெயில் தாக்கம் கண்ணை எப்படி சுழிக்கிறேன் பாருங்கள். சரியான 1 மணி இருக்குங்க இதில் வரும்போது. அவங்க கூட நடந்து வர்றதுக்கு ரொம்ப பயந்து போய் பையன் நடந்து அந்த பாலத்து வழியாக வந்தாங்க. அந்த கண்ணாடி மேலே நடக்கும்போது பாருங்கள், மெதுவாக பாய்ந்து போய் நிற்கிறாங்க பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வேறு நாட்டவங்க தாங்க, வெளி மாநிலத்துலேருந்து நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கடல் அலை போகுது பாருங்கள். ஆனால் அனைவருமே அதில் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து மெல்ல அடிமையில் அடி வச்சு தான் எல்லாருமே நடந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அது வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். இப்போ வெயில்னு கொடை பிடிச்சிட்டு கூட நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் கேப்பு தான் வச்சுருந்தாங்க பாருங்கள். அது வழியாக எப்படி நடந்து வரோம் பாருங்கள். ரிப்பீட்டாக நடந்து வரோம். எங்கள் அன்னைக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க அந்த கண்ணாடி மேலே நடக்கிறதுக்கு. பார்த்திங்களா, இதில் போட்டு சிலிக்கானால் செய்யப்பட்டது இந்த கண்ணாடி. இந்த பாலம் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஆங்கிள் போட்டு நல்லா அழகாக கட்டி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்த்திங்களா, பாறையெல்லாம் நல்லா தெரியுது. அந்த பாறை மேலே தான் கடல் அலை அப்படி அழகாக அருவி போல் அந்த தண்ணி போகுதுங்க. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது கீழேருந்து திருவள்ளுவர் சிலையும் அப்படியே ஒரு கிளிக் பண்ணேன் பாருங்கள். எவ்வளோ அருவி போல் அந்த தண்ணி கடல் அலை ஓடி போகுது பாருங்கள். அப்படியே ஒரு ஷார்ட் வீடியோ ஃபோட்டோ ஒன்று எடுத்தாச்சு. திருவள்ளுவர் சிலையும் அப்படி எடுத்தாச்சு. என்ன இதை பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலையை பார்க்குற காட்சிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கும். அதில் நுழைவாயில்ல மு.க. ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் திறந்து வச்சேன் தூணும் இருக்குங்க, அந்த ஆர்ச்சி மாதிரி. அதுலேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தோம். அதில் பாருங்கள், திருவள்ளுவர் சிலர் இங்கேருந்து பார்க்கும்போது கீழேருந்து எடுத்தோம், ஃபுல் இதுவும் எடுத்தோம் நாங்கள்.
இப்போ ஒரு ஜோடி அந்த இதில் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எடுத்தோம். அவரு நல்லா காமெடி பண்ணி நல்லா பேசுவோம். எங்கு பார்த்தாலும் கண்கொள்ளா காட்சியாக பிரமிப்பாக இருந்துங்க. கடல் அலையும் அந்த இடங்களும் அந்த சுற்று வட்டாரங்களும் ரொம்ப அருமையாக இருந்துங்க. பக்கத்தில் ஒரு யானையும் அந்த இதில் இருக்குது. வெயில் படாமல் இருக்கிறது நல்ல ஒரு இது மேட்டும் போட்டு அது மேலே ஏறி போகிறதுக்கு நல்லா அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, நாங்களும் ஒரு ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கோம். ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்தாச்சு ஃபோட்டோ.